வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு சப்பாத்தி பண்ண போகிறோம். இந்த சப்பாத்திக்கு பேர் பார்த்திங்கன்னா கீரை சப்பாத்தி. கண்டிப்பாக நம்ம அதில் கீரை போட போகிறதில்ல, என்னெல்லாம் போட போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷு யார் சொல்லி தந்தா அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைப் பேர் துபாயில் இருக்காங்க. அவங்களோட பேர் மறந்துட்டேன். கண்டிப்பாக அவங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் கமெண்ட்டில் போடுங்க. அவங்க தான் எனக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்பிச்சாங்க. அந்த சப்பாத்தி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீரை சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கோதுமை மாவு நான் பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறவும் செய்யலாம், இல்லை நம்ம பிணைஞ்சி உடனேவும் செய்யலாம். மாவு மேலே போட்டு திரட்டுறதுக்காக வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகு பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 3/4 ஸ்பூன், 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 முட்டை, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கடலை மாவு வச்சு செஞ்சுக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை வச்சு செஞ்சுக்கலாம். இந்த 2 விதமாகவும் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 6 உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வெஜ்ஜிக்கு ஒரு 3 உருண்டையும் 3 சப்பாத்தியும், நான்வெஜ்ஜுக்கு ஒரு 3 சப்பாத்தியும். இப்போ இதை நம்ம திரட்டி எடுத்துப்போம். கொஞ்சம் நல்லா மெல்லிசாவே திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சப்பாத்தி நைட்டு டின்னருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு இதை செஞ்சிடலாம். ரெண்டாவது சைடிஷ் எதுவுமே இல்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ஒரே சைஸாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 6 சப்பாத்தி நம்ம தோசைக்கல் எந்த அளவு இருக்கோ அந்த அளவை விட ஒரு சுத்து கம்மியாக திரட்டி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடலை மாவை போட்டு ஒரு லைட்டாக ஒரு வறுத்துக்கலாம். இது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம். அப்படின்னா பச்சையோடு போட்டால் நடுப்புற நிற்கும் போது அந்த பச்சை வாடை வரும். இந்த மாதிரி வறுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு செட்டு சப்பாத்திக்கு அப்படின்னாக்கா நீங்கள் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கடலை மாவை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடுறேன். அடுத்து இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்ருக்கும் போது இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த கரம் மசாலா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள். இந்த மசாலாக்கெல்லாம் தகுந்த அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கொத்தமல்லியும் இப்போ சேர்த்துருவோம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் தனியாக சைடிஷ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் போட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னா வெறும்னவே இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு நம்ம வெஜிடேரியனுக்கு எடுத்துருவோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம முட்டை போட்டு செய்யறதுக்கு இதை எடுத்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் பாருங்கள், இதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அடுப்பில் தோசைக்கல் வச்சு ஆன் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், தோசைக்கல் நல்லா காஞ்சிட்டோம். இப்போ இந்த சப்பாத்தியை போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எப்படி சுடுறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு சைடு பாதி தான் வேக வச்சுருக்கேன். அடுத்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வேக வச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சைடு வேக வச்சிடலாம். ஒரு சைடு இந்த மாதிரி வேக வச்சா போதும். இந்த மாதிரி 4 சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அடுப்பை கம்மியான தீயில் வச்சுருங்க. போட்டுட்டு இப்போ தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நம்ம நல்லா இந்த சப்பாத்தியில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே 2 பக்கமும் வேக வச்ச இந்த சப்பாத்தியை மேலே போட்டுருவோம்.
இப்போ பாருங்கள், இது மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அப்படியே கீழவும் கொஞ்சம் எண்ணெய் வர்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த பாருங்கள், இந்த வேகாத இருக்கிறது மேலே இருக்கணும், வெந்தது இப்படி கீழே இருக்கணும். இப்போ இதில் நம்ம மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து கம்மியான தீயிலேயே இருக்கட்டும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், திருப்பும் போது இப்படி பொறுமையாக இப்படி திருப்பிக்கங்க. 2 சைடும் நல்லா செவக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கம்மியான தீயில் வெந்தால் தான் இது வந்து நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வேகிறதுங்காட்டி இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த வேகாத சைடை இந்த பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பு வந்து கம்மியான தீயிலேயே எரியட்டும். இப்போ இதில் நல்லா கலக்கி வச்சுருக்க இந்த முட்டை, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் பாதி அளவு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 பக்கமும் வேக வச்ச இந்த சப்பாத்தியை அது மேலே போட்டுருவோம். அதுக்கு மேலே மீதி இருக்கிற முட்டையை ஊற்றிடலாம். ஒரு சப்பாத்திக்கு 2 முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அது எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒன்று ஃபுல்லாக குழந்தைங்களால் சாப்பிட முடியாது, பாதி தான் சாப்பிட முடியும். இதே பெரியவங்க வந்து 1 சாப்பிட்டாலே போதும். இப்போ கொஞ்சம் இதில் எண்ணெய் போட்டுட்டு நம்ம அது மேலே இந்த சப்பாத்தியை போட்டுடலாம். லைட்டாக அப்படி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்கும். பாருங்கள், இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி பொறுமையாக கொஞ்சம் திருப்பி போடணும். போடும்போது கொஞ்சம் நம்ம தீ ஏற்றிக்கலாம், அப்போ தான் உள்ளே இருக்கிற முட்டை எல்லாமே வேகும். கொஞ்சமாக ஏற்றினா போதும். கொஞ்சம் அடுப்பை வந்து ஏற்றி இறக்கி வச்சுக்கோங்க. தீ உரைக்கலை அப்படின்னா கொஞ்சம் ஏற்றிக்கங்க. தீ நல்லா உரைச்சிதுன்னா கம்மியான தீயிலேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த சப்பாத்தி டெய்லி சாப்பிட போகிறதில்ல, என்னைக்குனா ஒரு நாளைக்கு தான், டேஸ்ட்டுக்காக தான் இந்த சப்பாத்தி. அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி மேல் சைடெலாம் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான சப்பாத்தி வந்து கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நல்லா பொடியாக கட் பண்ணி இல்லைனா திருவி இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.